சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் பால் கனகராஜ் தற்பொழுது செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். கூட்டம் ஏற்கனவே திருச்சியிலே ஒரு வழக்கறிஞர் அவருடைய தலைமையிலே 240 சங்கத்தினுடைய தலைவர் செயலர் அவர்களை அழைத்து இந்த விவகாரம் குறித்து பேச வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்ததனால் ஈரோட்டிலே அந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததனால் இந்த போராட்டக் குழுவில் உள்ள 32 மாவட்டத்தை சார்ந்த தலைவர்களும் முன்னணி போராளிகளும் ஈரோட்டுக்கு வரும்படி அழைக்கப்படுகிறார்கள். ஆகவே ஈரோட்டில் நடக்கின்ற அந்த கூட்டத்தில் இவர்கள் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்து இந்த மனுவை தயாரிப்பது எப்படி, இந்த சட்ட விதிகள் எப்படி புறம்பாக இருக்கிறது என்பதெல்லாம் அலசி தயார் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நான் இப்பொழுது வைக்கிறேன். ஆகவே அந்த போராட்டக் குழுவில் உள்ள ஒவ்வொரு மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர்களும் ஈரோட்டிலே கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை தவிர்த்து இப்பொழுது இந்திய பார் கவுன்சில் அவர் தலைவர் மன்னன்குமார் மிஸ்ரா அவர்கள் அறிவுறுத்தலின்படி ஒரு கடிதம் தமிழ்நாடு பார் கவுன்சில் பெறப்பட்டதாக செய்தித்தாள்களிலே ஊடகங்களிலே வெளிவந்திருக்கிறது. அதில் தலைமை நீதியரசர் இந்த புதிய சட்ட திருத்த விதிகள் எதெல்லாம் வழக்கறிஞர் சுதந்திரத்துக்கு பாதிப்பாக இருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்துவிடுவதாகவும் இது சம்பந்தமாக வழக்கறிஞர்களை அழைத்து பேச தயாராக இருப்பதாகவும் அந்த சட்ட திருத்தத்தை திரும்ப பெறாவிட்டாலும் மீண்டும் அந்த சட்ட திருத்தத்தை உருவாக்கிய அந்த குழுவினரிடமே கலந்து பேசுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தருவதாகவும் அவரிடம் சொன்னதாகவும், அதையும் மீறி ஒரு சில வழக்கறிஞர்கள் ஒரு சில சோகால்டு லீடர்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். தலைவர்கள் என்ற போர்வையிலே இருப்பவர்கள் என்று அவர்கள் நடத்துகின்ற பேரணி, போராட்டம், நீதிமன்ற புறக்கணிப்பு இவைகளெல்லாம் நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அப்படி போராடிய சோகால்டு தலைவர்களை அடையாளம் காட்ட வேண்டும், அடையாளம் கண்டுபிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் என்ற ஒரு அறிவிக்கையை அனுப்பியிருக்கிறார். முதலாவதாக நாங்கள் தெரிவிப்பது என்னவென்று சொன்னால், வழக்கறிஞர்களை ஒழுங்குபடுத்துகின்ற ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கின்ற வழக்கறிஞர் நலனில் கவனம் செலுத்த உருவாக்கப்பட்ட பார் கவுன்சில் அதன் உறுப்பினர்கள் வழக்கறிஞர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை உணர வேண்டும். அந்த பார் கவுன்சில் உறுப்பினர்கள் அவர்களுக்காக வாக்களித்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவரும் வழக்கறிஞர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதை உணர வேண்டும். இந்த சட்ட திருத்தம் வழக்கறிஞர்களுக்கு எதிரானது மட்டுமல்ல, வழக்கறிஞருடைய தொழில் சுதந்திரத்துக்கு எதிரானது. நீதிமன்றத்திலே வாதாடுகின்ற வழக்கறிஞர்களுக்கு தெரியும், கீழமை நீதிமன்றத்திலே இந்த குறுக்கு விசாரணை செய்கின்ற வழக்கறிஞர்களுக்கு அது புரியும். அதை தவிர்த்து மற்றவர்களுக்கு புரியவில்லை என்று சொன்னால் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இது அடிப்படை சுதந்திரத்தை பறிக்கின்ற ஒரு சட்டம். ஆகவே இதை நீங்கள் எங்களுடன் சேர்ந்து எதிர்த்து வழக்கறிஞர் சமுதாயத்தை காப்பாற்றியிருக்க வேண்டும். சட்டத்திற்கு புறம்பாக போராடுவது என்பது எங்களுடைய நோக்கமல்ல, அது எங்களுடைய அறிவிக்கையும் அல்ல. சட்டத்துக்கு உட்பட்டு உச்சநீதிமன்ற விதிகளின்படி என்னென்ன செய்ய சொல்லியிருக்கின்றார்களோ, ஒரு பிரச்சனையை குறித்து பிரச்சனையை எதிர்த்து என்ன அனுமதிக்கப்பட்ட நடவடிக்கைகள் எதெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதன்படிதான் நாங்கள் செய்திருக்கிறோம். பேரணி என்பது அனுமதிக்கப்பட்ட பேரணி. நீதிமன்றத்துக்கு வெளியிலே ஒரு உணர்ச்சி பேரணி, ஒற்றுமைக்கான பேரணி, அது அனுமதிக்கப்பட்டது. பத்திரிகையாளர் சந்திப்பு அனுமதிக்கப்பட்டது. தொலைக்காட்சி பேட்டி அனுமதிக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டம் அனுமதிக்கப்பட்டது. நீதிமன்றத்துக்கு வெளியிலே தர்ணா பண்ணுவது, சாலை மறியல் பண்ணுவது எல்லாம் அனுமதிக்கப்பட்டது. ஒரு பிரச்சனையை குறித்து பிரச்சனையை எதிர்த்து ஒரு கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஜனநாயக முறைப்படியிலே இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே அனுமதிக்கப்பட்ட போராட்ட வடிவம். புதிதாக எங்குமே நடந்திராத ஒரு தொடர் நிகழ்வாக ஆல் இண்டியா பார் கவுன்சில் தொடர்ந்து வழக்கறிஞர்களை ஒடுக்கும் விதமாக நேரடியாக அவர்களுக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்துகிறது. அந்த அதிகாரம் அவர்களுக்கு இல்லை என்பதை நாங்கள் பலமுறை தெரிவித்திருக்கிறோம். நேரடியாக இந்திய பார் கவுன்சில், ஆல் இண்டியா பார் கவுன்சில் நடவடிக்கை எடுத்தால் ஒரு மேல்முறையீடு வாய்ப்பை வழக்கறிஞர்கள் இழந்து விடுகிறார்கள்.
தமிழ்நாடு பார் கவுன்சில் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுத்தால், நோட்டீஸ் அனுப்பினால், விளக்கம் கொடுத்துவிட்டு அந்த வழக்கை வாதிட்டு பிறகு அதில் தோற்றால் வழக்கறிஞர் அப்பீல் செய்து, இந்தியா பார் கவுன்சில் அப்பீல் செய்து, அங்கும் தோற்றால் உச்சநீதிமன்றத்திலே மனுவை தாக்கல் செய்வதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இவைகளெல்லாம் மீறி மிரட்டும் விதமாக, இந்த வழக்கறிஞர்களை ஒடுக்கும் விதமாக இந்த புதிய சட்ட திருத்தம் இருக்கிறது என்பதை உணர்ந்தும் இந்த மாதிரி இதை போன்ற ஒரு கடிதத்தை அனுப்பியிருப்பது என்பது மிகுந்த வேதனை அளிக்கின்றது. நிச்சயமாக மனன்குமார் மிஸ்ரா அவர்கள் இதை உணர்வார். நாங்கள் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்திலே நாங்கள் எங்களுடைய கூட்டுக்குழுவின் கருத்துப்படி இந்தியாவில் உள்ள அனைத்து தலைமை நீதியரசர்களும் சந்திக்க வேண்டும், உச்சநீதிமன்ற தலைமை நீதியை சந்திக்க வேண்டும், பார் கவுன்சில் உறுப்பினர்களை சந்திக்க வேண்டும். இந்த சட்டம் அமல்படுத்தி அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு பார் கவுன்சில் மற்றும் ஆல் இண்டியா பார் கவுன்சில் எப்படி அடக்குமுறையை கையாளுகிறது என்பதை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். இதைத் தொடர்ந்து நிச்சயமாக உரிய நபர்களிடத்திலே மனுக்கள் கொடுக்கப்பட்டு எங்களுடைய உரிமை பாதுகாக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.